உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தார் என்று ஏசாயா புஸ்தகத்திலே நமக்கு தெளிவாக சொன்னார். யாக்கோபே, உன்னை நான் அழைத்தேன், நீ எனக்குரியவன், நான் உன்னை எல்லா இடத்திலையும் நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னவர். அப்புறம் என்ன செய்ய சொன்னார்? எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னார். என்ன சொன்னார்? பார்வை இழந்தவரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையில் என்று மீட்கவும் உன்னை அழைத்தேன் என்று சொல்லி, அப்ப நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ அவர் புகழை சிறைகளுக்கோ விட்டு குடையன் என்று சொன்னவர். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு புதியதொரு பாடல். ஆமென், ஆமென். அப்போ ஏசாயா 42:10 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகின் எல்லை எங்கும் வாழ்வோர் புகழ் பாடுங்கள், கடலில் பயணம் செய்வோரே, கடல்வாழ் உயிரினங்களே, தீவு நாடுகளே, அவற்றில் குடியிருப்போரே அவரை போற்றுங்கள். எல்லா வரமும் ஆரம்பிக்கலாம். அடியோர் உள்ளத்தில் எழுந்தவர் இனிய சேரதேவனே, எல்லாவரும் நிரம்பி தகவும் தேவிய சேர்த்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் கண்களை மூடி இந்த பாடல்களை கவனமாய் செவி கொடுங்கள். கண்களை மூடி இந்த பாடல்களை கவனமாய் செவி கொடுங்கள். பாடுங்க. உலக இருளை அகற்றுவது பரலோக ஒளி தாருமே, உலக இருளை அகற்றுவது பரலோக ஒளி தாருமே, உம்மை கண்டு நன்மை பெற நாதனே அருள் புரிவாய். எல்லா மனமும் நிரம்பிதாரும் தேவிய சிரித்து சாந்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தவர் இனிய சேவதேவனே, நன்மை பயக்கும் ஞான கொடைகள் யாவும் அளிப்போய் பரமனே, நன்மையை நாங்கள் கண்டு நற்கதி பெற செய்குவாய். ஆமென். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு புதியதொரு பாடல்கள் பாடுகள் என்று ஏசாயா 42:10 அழகா தெளிவா தெரிஞ்சுச்சா? தெரிந்தது. ஏன் ஆண்டவருக்கு புகழ் பாடணும்னு தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சுச்சா? தெரியலையா? விக்டோரியா, வாயை திறந்து பேசு. பைபிள் இல்ல, வாசிக்கிறது இல்ல, வாயை திறந்து சொல்லு. பாடணுமா வேண்டாமா? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அடுத்து பாருங்க, ஏசாயா 42:11 என்ன சொல்றாரு பாரு. பாலை நிலமும் அதன் நகர்களும் கேதாரியர் வாழ் உயிர்களும் பேரொளி எழுப்பப்பட்டு சேலா வாழ் மக்களும் மகிழ்ந்து பாடட்டும், மலைகளின் உச்சியிலிருந்து அவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும். ஆமென். இந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, பாலை நிலமும் அதன் நகர்களும். வெயிட், பாலை நிலமும் அதன் நகர்களும். இப்போ பாலை நிலத்தில் எப்படி இருக்கும்? வெறும் அனலா தான் இருக்கும். வெறும் மணலே அனலாக இருக்கும். எப்படி இருக்கும்? அனலா இருக்கும். அங்கே கடும் வெயிலாக இருக்கும், வறட்சியாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே பாலை நிலத்தில் எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதன் நகர்களும். அல்லேலூயா. அல்லேலூயா. வறட்சியாக இருக்கின்ற தேசங்களை குறித்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பாலை நிலம் போல பசியும் பட்டினியுமாய் இருக்கின்ற தேசங்களை குறித்து. அல்லேலூயா. அதன் பாலை நிலமாய் இருக்கின்ற வீடுகளை குறித்து, உணவு பஞ்சம் இருக்கின்ற வீடுகளை குறித்து, பசி தாகம் இருக்கிற வீடுகளை குறித்து, ஏழை எளியவர்களை குறித்து, காசு பணம் இல்லாமல் வசதி இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் பாலை நிலமாய் இருக்கிறதே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் குடும்பங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. என்ன செய்யணுமா?
பேரொளி எழுப்பட்டும். என்னன்னு சொல்லி பேரொளி எழுப்பட்டும். ஆண்டவர் சமூகத்தில் நீ என்ன செய்யணும்? பேரொளி எழுப்ப வேண்டும். பேரொளி எழுப்பட்டும். அல்லேலூயா. நீ எந்த துன்பத்தில் இருந்தாலும், எந்த துயரத்தில் இருந்தாலும், எந்த பாடுகளில் இருந்தாலும், எந்த கஷ்டங்களில் இருந்தாலும், எந்த நோக்காடுகளில் இருந்தாலும், எந்த பலவீனமாய் இருந்தாலும், எந்த வசதி குறைவாய் இருந்தாலும் அவரிடத்தில் பேரொளி எழுப்பி கூப்பிடு. ஆண்டவரை போற்றி புகழுங்கள். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தில் பாருங்க, சேலா வாழ் மக்கள் அப்படின்னா, சேலா என்று சொன்னால் அடுத்து இருப்பவர்கள். அல்லேலூயா. சேலா என்று சொன்னால் அடுத்து இருப்பவர்கள். புரிகிறதா? சேலா என்று சொன்னார். திருப்பாடல் பார்த்தீங்கன்னா சில இடத்துல சேலா சேலா என்று சொல்லப்பட்டிருக்கும். அதனால தான் ரிப்பீட் பண்ணணும். ஆமென். சேலா என்று சொன்னால் அடுத்து இருப்பவர்கள் ரிப்பீட் பண்ணணும். அல்லேலூயா. சேலா வாழ் மக்கள் எப்படி இருக்கட்டும்? மகிழ்ந்து பாடட்டும். மகிழ்ந்து பாடட்டும். பாலை நிலத்தில் இருப்பவர்கள் பேரொளி எழுப்பி கூப்பிடட்டும். மக்கள் மகிழ்ந்து பாடட்டும். சந்தோஷமாக இருக்கிற குடும்பங்களில் உள்ளவர்களாக எப்படி இருக்கணும்? மகிழ்ந்து பாடட்டும். மலைகளின் உச்சியில் இருந்தவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும். மலைகளின் உச்சியில் இருந்தவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆனா ஆண்டவர் உண்மையை ஆராதிக்காதவங்களை குறித்து ஆண்டவர் என்ன வேதனைப்படுறார் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்க உண்மையாய் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்டிங்கன்னா தாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. வெளிப்பாடு முதல்லே கொடுத்தாரு. அல்லேலூயா. என்னது வெளிப்பாடு முதல்லே கொடுத்தாரு? ஏசாயா 43:8 ஏசாயா காதிருந்தும் செவிடராய் இருக்கும் மக்களை புறப்பட்டு வரசை. கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் இருக்கும் மக்களை புறப்பட்டு வரசை. இப்போ கண்ணும் இருக்குது, காது இருக்குது. நம்முடைய சிந்தனை எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? இல்ல. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனம் அனுப்புனாரு. ஆமென். ஆமென். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு ஆராதனை, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்போ நீங்கள் இடையில குறும்பு பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இப்படிப்பட்ட வசனங்களை அனுப்ப. அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லா தான் நான் போயிட்டு இருந்தேன், நான் நல்லா தான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், இடையில நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டீங்க, நான் அதில் மனசு உடஞ்சி போயிட்டேன், அதனால் எனக்கு ஃபர்தராக ஜெபிக்க முடியல, 2 தடவை 3 தடவை லெஃப்ட் ஆகிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கடினமான வார்த்தை சொல்ல, ஐயோ இந்த தொந்தரவே நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நீ குரூப்லேருந்து லெஃப்ட் ஆயிடுவேன். அப்புறம் வெளியில் போனோம், ஐயோ ஆண்டவர் சமூகத்தை விட்டு நான் ஓடி வந்துட்டேனேன்னு மறுபடியும் உள்ளே வந்து போடுவேன். அல்லேலூயா. ஆமென். 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 இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். ஆண்டவரை பாடல் பாடி துதிக்கும் பொழுது நீ பல்லக்காட்டி சிரிப்ப. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கும் போது ஏதோ சின்ன தவறு யாரோ பண்ணிட்டாங்க சொன்னா அதை நீ ஏளனமாக சிரிக்கிற. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பரிகாசம் அவரை பண்ற. அல்லேலூயா. உங்களிடையே அப்படி இருக்க உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பலவீனம் எல்லாருக்கும் இருக்கு. அல்லேலூயா. அதை நம்ம எள்ளி நகையாடக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அதனால தான் கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் இருக்கும் மக்களை புறப்பட்டு வரசை. கண்ணிருந்தும் குருடராய், என்னது? கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் இருக்கும் மக்களை புறப்பட்டு வரசை. அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் அடுத்த வாரம் வரும்போது கூட்டிட்டு வாங்க. அல்லேலூயா.
கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் இருக்கும் மக்களை இந்த புறப்பட்டு சந்திப்பு வர கூடாது செய். கூட்டிட்டு வா, ஆண்டவர் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. அப்போ சம்பளம் கொடுக்குற இடத்துல பிரமாணிக்கம் வேலை செய்வே இல்லை, செய்யணும். சம்பளத்துக்காக தானே கஷ்டப்படுற. ஆமென். இப்போ ஆண்டவர் உனக்கு சம்பளம் கொடுக்குறேங்கிறார். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். அப்போ நீ ஆண்டவர் ஊழியத்தை ஒழுங்கா செய்வியா? செய்வேன். செய்வியா செய்ய மாட்டியா? செய்வேன். யார் யாருக்கோ போய் சரியே. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் யாருக்கோ போய் செய்றியே. தசம பாகம் காணிக்க வாங்குறவங்களுக்கெல்லாம் போய் செய்றியே. பாஸ்டர் வர சொன்னார், பாஸ்டர் வர சொன்னார், வாங்க வாங்க வான்னு குடும்பமாக அழைச்சிட்டு போறியே. உனக்கு என்ன கிடச்சிச்சு? அல்லேலூயா. ஒண்ணும் கிடையாது. உனக்கு என்ன கிடச்சிச்சு விக்டோரியா? என்ன கிடச்சிச்சு உனக்கு? என்ன கிடச்சிது? கூட்டிகிட்டு போனேன், அவ்வளோ ஆசீர்வாதம் உண்டு. உனக்கு ஏதாவது கிடைச்சதா? உண்மையை சொல்லணும், உள்ளத்தை தொட்டு சொல்லணும். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அதனால தான் ஆண்டவர் உன்னை மறுபடியும் மரியாளுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஆமென். பூண்டி மாதா கோயிலில் பிரசவம் பண்ணி, பூண்டி மாதா கோயில்லையே அங்கேயே பிள்ளைகளை வளர்த்து, அங்கேயே இதுங்களுக்கு எல்லாம் பண்ணி, படிப்பை வளர்ச்சி எல்லாம் படிப்பெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு நீ மாதா விட்டுட்டு வெளியில் போறியே, இது எந்த வகையில் நியாயம்? அல்லேலூயா. அல்லேலூயா. மாதா ஒன்று உனக்கு தப்பாக சொல்லலை, அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு தான் சொன்னாங்க. நம்ம தான் தேவையில்லாமல் மாதாவை தூக்கி உட்காந்து வச்சுட்ருக்கோம். அல்லேலூயா. 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 இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மாதா வாழ்க. அவ்வளோதான். அல்லேலூயா. அல்லேலூயா. வானதூதர் சொன்னது, அன்னை மரியே நீ வாழ்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அருள்நிறை பெற்றவளே நீ வாழ்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது வானதூதர் சொன்னது, அவ்வளோதான். நம்மளும் அன்னை மரியாதை வாழ்த்துக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்கன்னு சொல்லணும். ஒரு தாயாரை வாழ்கன்னு சொல்ல வேண்டாமா? சொல்லணும். ஆனால் தாயார் என்ன சொன்னாங்க? டேய், அவர் சொல்வதையே செய்யுங்கள். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கடா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தாய் வீட்டில் சாப்பாடு செஞ்சு போடுவா, துணிமணி துவைப்பா, வீட்டு வேலை செய்வா, உனக்கு எல்லாமே செய்வா. அப்பா சம்பாரிச்சு போடுறாரு, என்ன சொல்லுவா? டேய், உங்கள் அப்பா மனசு நோகாமல் பார்த்துக்கோங்கடா. சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? உங்கள் அப்பா உனக்காக அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படுறாடா. இடுப்பு வலியிலும் கை வலியிலும் கால் வலியிலும் எத்தனையோ வேலையில் மத்தியில் அங்கே போய் நின்று கஷ்டப்பட்டார். அவ்வளோ வேதனையோடு இது கஷ்டப்படுறாரு. நீ அவருக்கு என்னடா செய்கிற? அவருக்கு ஒரு சந்தோஷமான காரியங்களை செய்யடான்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? செய்யணுமா வேண்டாமா? கேட்டால் நீ சொல்லுவேன், எங்கள் அப்பாவுடைய டியூட்டி அவர் செய்கிறாரு, எங்களை பெற்றாரு, அவருடைய கடமை, அவர் சம்பாரித்து கொடுக்க வேண்டிய அவருடைய கடமை, எங்களை வளர்க்குறது அவருடைய கடமைன்னு சொல்லுவேன். தாய்கிட்ட சொல்லுவேன், நீ என்னை எதுக்குமா பெத்த, நீ என்ன பெத்த, அதனால் நீ செய்கிற, நீ எனக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யலை அப்படி என்று சொல்லி பெற்ற தாயை கேவலப்படுத்துகிற பிள்ளைகள் இன்னும் உண்டு. அல்லேலூயா. பெற்ற தாயையும் தகப்பனையும் அசிங்கப்படுத்துகிற பிள்ளைகள் இன்னும் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அந்த தாய் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு உன்னை எடுத்து வளர்த்தி, உன்னை சின்ன குழந்தையிலேருந்து அந்த கான்வெண்ட்டில் இந்த கான்வெண்ட்டில் படிக்க வச்சு உன்னை பெரிய இனமாக்கி உன்னை நல்ல இடத்துல கொண்டாந்து வச்ச பிற்பாடு நீ எனக்கு தண்டமாக இருக்கிற, நீ எனக்கு வேதனையாக இருக்கிற, நீ எனக்கு பாரமாக இருக்கிற, உன்னால் எனக்கு என்ன பயன் என்று சொல்லி மறுதளிக்கிற, மனதை உடைக்கிற இன்றைக்கு பிள்ளைகள் ஏராளம். இன்னைக்கு எத்தனையோ தாய் வேதனைப்பட்டு கூட அவங்களை ஜெபத்தில் கூட உட்கார்றதுக்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா. நீ நாசமாய் போய் ஒரு படுகொலியிலே கிடந்த பொழுது ஆண்டவர் உன்னை தூக்கி எடுத்ததை நாளை நீ மறந்து விட்டாய். அல்லேலூயா. அன்று அட்டப்பாடி தேவாலயத்திலே போய் அங்கே போய் நீ சாட்சி சொல்லி, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தால் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி, நான் 1000 ஜெபமாலைகளை தினமும் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த நீ இன்று ஆண்டவருடைய சமூகத்திலே, அவர் ஆண்டவரே அல்ல, எனக்கு ஆண்டவருடைய ஜெபம் வேண்டாம், ஆண்டவருடைய ஆராதனை வேண்டாம் என்று மறுதளிக்கிற பிள்ளைகள் இன்னும் வீட்டில் உண்டு. அப்போ எங்கே போச்சு அந்த 1000 ஜெபமாலை? அந்த 1000 ஜெபமாலை சொன்ன பார்ட்டி எங்கே? உண்மையான ஆண்டவரை தேடவில்லை, அவனுடைய வசனத்தை தேடவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையான வார்த்தையை அவர்கள் தேடவில்லை, மாறாக ஜெபமாலை சொல்றதிலேயே டைம் வேஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் 500 ஜெபமாலை சொல்கிறோம், 1000 ஜெபமாலை சொல்கிறோம், அதை சொல்கிறோம், இதை சொல்கிறோன்னு சொல்லிட்டு அதிலேயே காலத்தை போக்கிட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அறியவில்லை. சொல்லி வாயை திறந்து, ஆண்டவருடைய வார்த்தையை அறியவில்லை. அறியாத குற்றத்திற்காக அவர் வரும் நாளில், அவர் வந்து உன்னை தீர்ப்பிடும் நாளில் வரும். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? திருத்தூதர் பணிகள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? வேகமாய்
மறந்துடுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திர ஆராதனை. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. அப்போது எந்த வசனம்? அதிகார வசனம். அதிகாரம் 17 வசனம் 31. அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அது என்ன அதிகாரம்? திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வெரி குட். ஏனென்றால் ஒரு நாள் வரும் அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானதென எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். ஆமென், ஆமென். யார் அந்த இறைவன்? யார் அவர்? திரும்பி வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனிதனாக பிறந்தார், இறந்தார், அவர் உயிர் தெழுந்ததனால தான் இவர் மீண்டும் வருவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே. ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இறந்த அவரை உயிர் பெற செய்தார். அதனாலதான் கிறிஸ்தவமே இன்னைக்கு நிக்குதே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று உலக ஏட்டை, உலக சரித்திரத்தை மாற்றி போட்டவர். அவர் மீண்டும் வருவார். அவர் வரும் வரை நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். விண்ணரசு நெருங்கி விட்டது என்று பறைசாற்றுங்கள். அவருடைய சமூகத்தினுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் மறுதலிக்காதீர்கள். அவருடைய சமூகத்தில் பிரசன்னமாய் இருக்க ஒவ்வொரு நாளும் காத்திருங்கள். ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு. யார் அந்த நியமித்த ஒருவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து நமக்கு 3.5 வருஷம் ஊழியம் செய்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்த இறைவன் என்னை தேடி வருவார், மீண்டும் வருவார். உயிர்த்த என் இறைவன், உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். மற்றவங்கள மியூட் போடுங்க, வாங்கி இவன் மட்டும் பாடுவான். உயிர்த்த என் இறைவன், உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, என் நம்பிக்கை பலமானதே. என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே. நீரே என் கடவுள், நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். எல்லாரும் பாடலாமா? உயிர்த்த என் இறைவன், சத்தமாய். உயிர்த்த என் இறைவன். நான் கற்றுக் கொடுக்குற மாதிரியே பாடினா போதும், சரிங்களா? உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, என் நம்பிக்கை பலமானதே. ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானது, என் நம்பிக்கை பலமானது, என் நம்பிக்கை பலமானது. எப்படி பலமானது?
ஆண்டவர் உயிர்த்து மீண்டும் வந்துட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இறந்து உயிர்த்த ஆண்டவர் மீண்டும் வந்துட்டார் என்பது நமக்கு என்ன வந்துச்சு? பலன் வந்துள்ளது. நம்பிக்கையின் பலன். நம்பிக்கையின் பலன். நம்பிக்கையிலே பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை சோர்வுற்று கிடந்தது. ஆண்டவர் செத்துட்டாரே, நீ எப்படி என்ன இதுன்னு சொல்ல, நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. என் நம்பிக்கை பலமானது. என் நம்பிக்கை பலமானது. அவர் உயிரோடு என் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என் பக்கத்தில் இருக்கிறார். அவர் என் வலப்புறம் இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துகிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அவரே என்னை பார்த்துக் கொள்வார். அவரே என்னை வழிநடத்துவார். அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இரு. நீ சும்மா இரு. உனக்காக கடவுள் யுத்தம் பண்ணுவார். நீர் நிலைகளில் கடுவே நீ நடந்து சென்றாலும் நீ மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளுக்கு மத்தியிலே கடந்து சென்றாலும் நீ அவிழ்ந்து போக மாட்டாய். தீயின் நடுவிலே நீ சுற்றி நடந்தாலும் நீ சுட்டரிக்கப்பட மாட்டாய். என் மாட்சியை நான் எவருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் இதோ கண் பார்வை இழந்தோரை கண்களை திறக்கவும், கண் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், இதோ கைதிகளின் தலைகளை அறுக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையிலிருந்து மீட்கவும் உன்னை அழைத்தேன். உம்மை அழைத்தேன். உம் அனைவரையும் அழைத்தேன். நீ எனக்குரியவள். நீ எனக்குரியவன். என் மாட்சியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சிலைகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நானே ஆண்டவர். நானே அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். ஆமென். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அப்போ அடைக்கப்பட்டவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய கட்டப்பட்ட வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் கட்டுகள் இருக்கிறதோ எல்லா கட்டுகள், பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், பசாசின் கட்டுகள், எல்லா தீமையான கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறார். ஆமென். ஆமென். விடுதலை தர வேண்டும் என்றால் விடுதலை நாயகனை தேட வேண்டும். ஆமென். விடுதலை நாயகன் அவரை மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நானே ஆண்டவர். ஆமென். என் புகழை என்னுடைய மாட்சியை என் மாட்சியை யாருக்கும் நான் விட்டுக் கொடு. நான் கொடுக்க மாட்டாரு. எனக்குள்ள பேரை நான் காப்பாத்தி ஞாபகம் வைக்கணுமா வேண்டாவா? ஆண்டவருடைய பேரை தூசிக்கலாமா? அவருடைய பிரசன்னத்திலிருந்து விலகலாமா? கண்களை அங்கே இங்கேயும் பார்க்கலாமா? இடையில அங்கங்கே போகலாமா? சிந்தனையை சிதற விடலாமா? விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆளுநர் சொல்றாரு, ஏசாயா 43:14 ஜோசுவா வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூயவரும் உங்கள் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூயவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கெல்லாம் தூயவர்.
ஆமென். விண்ணகத்திலே தூயவர் 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 என்று வான உலகத்திலே மோட்சத்திலே விண்ணகத்திலே வானதூதர்கள் எழுப்பும் குரல் தூயவர் தூயவர் என்று சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. உன்னதங்களிலே ஓசன்னா என்று சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அப்போ ஏசாயா 43:14 இஸ்ரவேலின் தூயவரும் உங்களை மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்கள் பொருட்டு முதல் அங்கே நில்லுங்க, ஏன் ஓடுறீங்க? உங்கள் மீட்பருமான ஆண்டவர். உங்கள் மீட்பருமான உங்கள் மீட்பருமான ஆண்டவர். உங்கள் மீட்பருமான ஆண்டவர். உங்கள் மீட்பருமான ஆண்டவர். அதை விட்டுறீங்க, அந்த வார்த்தையை விட்டுறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எங்கே போயிடுறோம்? அடுத்தது எங்கே போயிடுறோம்? அடுத்த வருஷம் அடுத்த இல்லை இல்லை அடுத்த வார்த்தைக்கு போயிடுறோம். அடுத்தது கடந்து போயிடுறீங்க. என்ன இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்குமா? எனக்கு எதாவது கிடைக்கும்னு போட்டிருக்குதா? அப்படி போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மீட்பருமான ஆண்டவர் அங்கே நிறுத்து. அல்லேலூயா. மீட்பருமான ஆண்டவர் முன்னாலது உள்ள சிந்தையை ஸ்டாப் பண்ணு. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. கை நல்லா தான் இருக்குது. அல்லேலூயா. கைக்கு உடஞ்சிருந்தா தான் கட்டு போடணும். அல்லேலூயா. கை உடஞ்சிருந்தா தான் முட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. என் கை நல்லா தானே இருக்குது. கர்த்தர் கரம் ஏமேலங்க கடுகளவு பயம் இல்லங்க. முடிக்கிற கீழே கர்த்தர் கரம் ஏமேலங்க கடுகளவு பயம் இல்லங்க. கர்த்தர் கரம் ஏமேலங்க கடுகளவு பயம் இல்லங்க. பயம் இருக்குதா? சுத்தமாக கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பயம் இருக்குதா? லேடிஸ் பயம் இல்லை. கர்த்தர் கரம் ஏமேல. என் மேலே இருக்குது. அப்புறம் ஏன் பயப்படணும்? ஆமென். என் மேலே இருக்குது. ஏன் பயப்படணும்? ஆமென். அவனுக்கு பயப்பட மாட்டேன். என் வழி தனி வழி. ஆவிக்குரிய பிள்ளைங்க அப்படி சொல்லக்கூடாது. என் வழி ஒரே வழி. ஏன் வழி ஒரே வழி. ஒரு தடவை சொன்னா ஒரே தடவை சொன்ன நீ ரஜினிகாந்த் டைலாக் கலைஞ கிடையாது. ஒரு தடவை வார்த்தை சொன்னா அவருடைய வார்த்தை ஒரே உயிர். தடவை தான். உலகம் உண்டாகுகன்னு சொன்னார். மறுபடியும் 2 தடவை சொன்னாரா? இல்ல 100 தடவை சொன்னாரா? சொல்லல. அது டைலக்கு. அங்கே போகாதீங்க உலக காரியத்துக்கு. ஒரு தடவை சொன்ன உலகம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தடவை சொன்னார் மனுஷன் உண்டாக்கிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தடவை பேய் பிடிச்சு பிசாசே ஓடி போனார், ஓடி போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தடவை தொட்டார், அந்த அம்மா கூடி குடிந்த அந்த அம்மா நிமிர்ந்து நின்றுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசத்தோடு அந்த பெரும்பாடு உள்ள பெண் ஆடையை தொட்டா போதுன்னு சொன்னா அவருடைய வல்லமை டக்குன்னு இறங்கிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொன்னவன் உறக்க கத்தும் பொழுது ஆண்டவரை திரும்பி பார்க்க செய்தவன் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் என்று உன்னை பார்த்து மகளே உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ எதை விரும்புகிறாய்? அல்லேலூயா. ஆண்டவரை நான் மீண்டும் பார்வையிடுவேன். ஆமென். ஆண்டவரை நான் மீண்டும் பார்வையிடுவேன். ஆமென். நான் கண்டிருந்தோம். எப்படி இருக்கிறேன்? கண்ணிருந்தோம், குருடராய் காதிருந்தும், செவிடராய் காதிருந்தும் செவிடராய் இருக்கிறேன். ஆமென். தேடாதீங்க. அங்கே இங்கே வாயில் இங்கே இருக்குது. தேக்காது. அங்கே தேடாது. அங்கே தேடுறதுனால தான் உங்களுக்கு மைண்ட் வேலை போயிடுது. கண்ணிருந்தும் இங்கே நான் சொல்கிறத நீங்கள் ரிப்பீட் பண்ணாலே போதும். ஆமென். 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 கூகுள் மீட்டாவது சரி, இங்கேயும் சரி. நீங்கள் அந்த இடத்துல தேட போயிடுறீங்க, அங்கே புத்தி வேறு மாதிரி போயிடுது. அப்போது அவனுடைய பிரச்சனை நீங்கள் இழந்துடுறீங்க. நான் சொல்கிறதே நீங்கள் ரிப்பீட் பண்ணாலே போதும். அல்லேலூயா. நீங்கள் அங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரோட சேர்ந்து போட்டில் போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் போட்டில் போகும்போது ஆண்டவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு கீழே போய் அழகா. அல்லேலூயா. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன நடக்குது? கடும் புயல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, கொந்தளிக்கிறது, எல்லாம் குலைக்கிறது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? நல்லா அசந்து தூங்குறாரு. எப்படி தூங்குறாரு? அசந்து தூங்குறாரு. பாவம். சிலர்கள் என்ன பண்ணாங்க? சத்தமா எப்படி எப்படி? ஐயோ நாங்கெல்லாம் செத்து போயிடுவோமே. எப்படி? ஐயோ நாங்கெல்லாம் செத்துருவோமே. சத்தமா ஐயோ நாங்களே செத்து போறோம். நாங்களாம் செத்து போயிடுவேன், உனக்கு பயம் இல்லையா? நாங்களாம் அழிஞ்சு போயிடுவேன், உனக்கு பயம் இல்லையா? ஆமென்.
உங்களுக்கு கொஞ்சம் கூட எங்கள் மேலே அக்கறை அருமையாக மகனை நீ கீழே போய் ஜம்முன்னு தூங்குறிய கட்டில் போட்டுக்கிட்டு அல்லேலுயா. ஜபம் நடக்க போய் தூங்கிடுறிய அல்லேலுயா. நல்லா சோப்பாவில் சாஞ்சு அப்படியே தூங்கிடுறிய அல்லேலுயா. உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அல்லேலுயா. ஜபம் முடிஞ்சதும் போய் தூங்கிடுறிய அல்லேலுயா. இரமா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிற போய் தூங்குறிய அல்லேலுயா. ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குறீங்கன்னா பசாசு இழுத்துட்டு போயிடுவான் அல்லேலுயா. ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை கேட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் வார்த்தையை வாசிடாட்டி வாக்கிங் போ வெளியில் போயிரு அல்லேலுயா. மீண்டும் அந்த கடுக்கையில் நீ போய் படுத்தனா பசாசு போட்டு அமுக்கா நாட்டம் அமுக்கிடுவான் அல்லேலுயா. என்ன பண்ணு வெளியில் போயிடணும் அல்லேலுயா. முடிஞ்ச பிற்பாடு போகணும் அல்லேலுயா. இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு முடிச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை முழுசாக வாங்கிட்டு போகணும் அல்லேலுயா. இயேசுவுக்கு நன்றி. இந்த பேச்சு தான் கூடாது அல்லேலுயா. ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் மட்டும் தான் பேசுவார் அல்லேலுயா. பெண்களுக்கு சபையில் பேசுறதுக்கு உரிமை கிடையாது அல்லேலுயா. வசனம் இருக்கிறது அல்லேலுயா. சபையில் பேசக்கூடாது அல்லேலுயா. அதுக்கப்புறம் பேசலாம் அல்லேலுயா. இயேசுவுக்கு நன்றி. இப்படி பேசுறதுனால தான் அங்கே குழப்பம் வருது அல்லேலுயா. ஒரு வார்த்தை பேசும்போது இன்னொரு வார்த்தை திருப்பி பேசுறாங்க அல்லேலுயா. ஆண்டவர் சமூகத்தில் நீ மௌனமாக இருந்தா அவன் மௌனமாக இருப்பான் அல்லேலுயா. இயேசுவுக்கு நன்றி. அப்போ கர்த்தர் கரம் கடுகளவு கர்த்தர் கரம் கடுகளவு அல்லேலுயா. அல்லேலுயா. கூப்பிடுவார் கூப்பிடு நீ குறைகள் எல்லாம் கூப்பிடு நீ குறைகள் எல்லாம் கூப்பிடு நீ எழுச்சினில்லை இங்கே வா. கூப்பிடு நீ கூப்பிடு நீ குறைகள் எல்லாம் கூப்பிடு நீ குறைகள் எல்லாம் பாடு. கர்த்தர் கரம் நான் பாடுறது ரிப்பீட் பண்ணு. கர்த்தர் கரம் கடுகளவு சொல்லு. இப்போ கர்த்தர் கரம் கர்த்தர் கரம் கடுகளவு கர்த்தர் மேல இருக்கா? கர்த்தருடைய கரம் மேல இருக்கா? ஆமேன்னு சொல்லு. அப்புறம் ஏன் விட்டு ஓடுற? அவனுடைய வார்த்தையை வாயில வாங்காம ஏன் ஓடுற? அந்த அமுக்கம் என்ன பண்ணுவான்? அமுக்கி உட்கார வச்சிருப்பான். இப்போ கையில் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கும்போது நீ ஓடுற அல்லேலுயா. இப்போ சொல்லு கர்த்தர் கரம். சத்தமாக சொல்லு. சொல்லு சத்தமாக கர்த்தர் கரம். கர்த்தர் கரம் என் மேலுங்க கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலே இருக்கும். எனக்கு என்ன பயம்? பயம் இருக்கா? அல்லேலுயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ். இந்த குட்டிகள் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் அவன் பாட தெரியாது, வசனம் பட்டு சொல்லுவான். சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை குறை. அப்போ மறுபடியும் வசனம் முதல்ல சொல்லு. சிங்கக்குட்டிகள் 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 சொல்லு. பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் இல்லை. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். கைகளை தட்டி. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே குறையில்லையே குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே குறையில்லையே குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே குறையில்லையே குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென் ஆமென். இயேசுவுக்கு நன்றி. அவன் மைக் கிடைக்காம கஷ்டப்படுறான். மைக் கிடைச்சி இங்கே பசங்க பாட மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. என்கிட்டலாம் மைக் கொடுத்துறாங்க வச்சுங்க, நான் 6 மணி நேரம் தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். அல்லேலூயா. கரும்புத்தாம்பட்டியில் பார்க்கத்தானே போகிறீங்க. அல்லேலூயா. கரும்புத்தாம்பட்டியில் வர
6ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை கருப்புத்தாம்பட்டிக்கு நீங்கள்லாம் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம குழுவில் இருக்கவங்கெல்லாம் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு அங்கே ஆராதனை நடத்த சொல்லி அங்கே இருக்கிற பாரிஸ் பிரிஸ்ட் எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீ ஏன் இங்கே கஷ்டப்பட்டு கிடக்குற, அங்கே வா, நான் உனக்கு மக்களை கொடுக்குறேங்கிறார். அல்லேலூயா. இங்கே 10 பேர் 5 பேர் 6 வரல, யாரும் வரல, எல்லாம் உன்னை கேவலப்படுத்துகிறாங்களே, எல்லாரும் உன்னை இழிவுபடுத்துகிறாங்களே, இத்தனை பேர் வராங்களா அத்தனை பேர் வராங்களான்னு கேட்குறாங்களே, வா உன்னை கொண்டு போய் மனுஷர் முன்னாடி நிறுத்துறேன். அல்லேலூயா. வா உன்னை கொண்டு போய் சர்ச்சில் நிறுத்துறேன். அல்லேலூயா. நீ ஏன் கவலைப்படுற, வா போலாங்கிறார். ஆமென் ஆமென். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். அன்னைக்கு டூர் போகிறோம் கரும்புத்தாம்பட்டி, யாரெல்லாம் ரெடி? அல்லேலூயா. சாமியார் கூப்பிட்டு போனால் மட்டும் கரும்புத்தாம்பட்டி போவோம். அல்லேலூயா. நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். எத்தனை பேர் வரீங்க கரும்புத்தாம்பட்டி? 1 கிளாடிஸ், நீங்கள் அல்லேலூயா. 6ஆம் தேதி அடுத்த வாரம் இங்கே ஆராதனை. வெள்ளிக்கிழமை முடித்து வியாழக்கிழமை முடித்து வெள்ளிக்கிழமை ஆராதனை. எத்தனை பேர் வரணும்? அல்லேலூயா. வரணும். ஆமென். அம்மானி சொல்லிட்டா, அப்புறம் என்ன? அல்லேலூயா. அம்மனி ரெடி ஆகிட்டா. கிளாடிஸ். அல்லேலூயா. கிளாடிஸுடைய அர்த்தம் கூகுளில் பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. கிளாடிஸுடைய அர்த்தம் கூகுளில் பார்த்தா தெரியும். எங்கேயா போட்டு இருந்தால் கொடுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. வளர்ச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கூகுள் ஓப்பன் பண்ணி கொடுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஆமாம், ஞானத்தை அவர் கொடுக்க விரும்புகிறாரு, நீ வாங்க மாட்டேங்கிற. அல்லேலூயா. ஞானத்தை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க விரும்புகிறாரு, நீ வேண்டான்னு மறுதளிச்சுட்டு போகிற. அல்லேலூயா. 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 இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 44:21 சொல்லுகிறது. ஏசாயா 44:21 சொல்லுகிறது. ஏடுமா. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. கொடுங்க. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால். எல்லா பைபிளும் ஒன்று தான். நம்ம பைபிள் உன்ன பைபிள் கிடையாது. அல்லேலூயா. எல்லா பைபிளும் ஒன்று தான். அல்லேலூயா. எல்லாம் பரிசுத்த வேதாகமம் தான். அல்லேலூயா. உன்ன பைபிள் நம்ம பைபிள் தயவுசெய்து பிரிக்காதீங்க. அல்லேலூயா. ஏன் பைபிள்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க, இந்த குழுவில் இங்கே உட்காந்துருப்பீங்களா? அல்லேலூயா. இந்த பைபிள் இருந்தாலும் எந்த பைபிள் இருந்தாலும் ஒரே பைபிள் தானே. இயேசுவுக்கு நன்றி. ஏசாயா 44ஆம் அதிகாரம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவற்றை நீ நினைவிற்கொள்வாய். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை உருவாக்கினேன். நீதான் என் அடியான் இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பைபிள் படிக்க சிஎஸ்ஐ பைபிள். அல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை உருவாக்கினேன். அல்லேலூயா. நீ என் தாசன். இங்கிலீஷ்ல படிச்சு அர்த்தம் சொல்லு. அல்லேலூயா. நீ என் தாசன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. 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 இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்பா இப்போ உட்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு புட்டி போடு. அல்லேலூயா. 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 இயேசுவுக்கு நன்றி. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவற்றை நீ நினைவிற்கொள்வாய். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னை
மறக்க மாட்டேன். இங்கே வசனம் இருக்குதுன்னு சொன்னால் ஓடுறாங்க எழுச்சிக்கிட்டு. அலேலுயா அலேலுயா. புத்தி தடுமாறுது, இதனால தான் கூகுள் மீட் தடுமா. அலேலுயா சொல்ல. அப்படி ஆண்டவர் என்ன பாருன்னா பார்க்கணும். அலேலுயா பாருன்னா பார்க்கணும். அலேலுயா பாருன்னு பார்க்க கண்ணிலே பார்ப்பார். இயேசுக்கு நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கு ஆராதனை, இயேசுக்கு மாத்திரம் ஆராதனை, இயேசுக்கு மாத்திரம் மகிமை. அதனால தான் ஏசாயா 44:22 சொல்லுது, உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிபடலம் போலும் அகற்றிவிட்டு என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். திரும்பி வர மாட்டேங்கிறியே, திரும்பி போறியே, ஆண்டு சமூகத்தை விட்டுட்டு ஓடுறியே. இங்கே உடம்பு மட்டும் இருக்குது, புத்தி வேற எங்கேயோ சுற்றி திரியுது. புத்தி எங்கேயோ சுற்றி திரியுது. அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலான்னு பிசாசு எதையாவது ஒரு ஞாபகம் பண்ணி விட்டுறான். ஐயோ இந்த நேரத்தில் அது செய்யலையே, இது செய்யலையே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணலையே, இவங்களுக்கு ஃபோன் பண்ணலையே, அவங்களுடைய மிஸ்கால் வந்துருந்துச்சு, அவங்க எதுக்காக கூப்பிட்டாங்களோ எது கூப்பிட்டாங்களோ தெரிய மாட்டாங்குது. ஆண்டவர் உன்னை அழைத்த நேரத்தை நீ மறந்து போகிறாய். சொல்ல ஆமேன். ஆமேன் வராது, இதுக்கெல்லாம் ஆமேன் ஆமேன் வராது. ஆண்டுடைய பிரசன்னத்தை நீ விட்டு விலகுகிறாய். அலேலுயா. நீ என் தாசன். அலேலுயா. நீ என் தாசி. அலேலுயா. தாசன் தாசின்னு அர்த்தம் புரிகிறதா? அலேலுயா அலேலுயா. கடவுளுக்கு அடியாள். அலேலுயா. தேவனுக்கு அடியாள். அலேலுயா. அது பச்சையில் தமிழில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அலேலுயா அடியாள். அலேலுயா. தேவனுக்கு அடியாள். அலேலுயா. யாருக்கு அடியாள்? தேவனுக்கு அடியாள். தேவனுக்கு அடியாள். தாசி. தாசினா எல்லாரும் கெட்ட வார்த்தை நினைப்பீங்க. தாசன், தாசன், தாசி. புரிகிறதா? எத்தனை பேர் புரிகிறது? எங்கேயோ கேட்ட வசனத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பேன். பைபிள் படிக்க தெரியாதா விக்டோரியாவுக்கு? பைபிள் படிக்க தெரியுமா தெரியாதா? எங்க பைபிள் உன்னோட கையில் இல்லையே. உன் கையில் பைபிள் இருக்காது. அப்போ என்ன பிரயோஜனம்? ஒன்று நீ இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, நடுவிலும் இல்லை, பைபிளும் இல்லை. அப்போ எப்படி வாழ்க்கை? சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம் விக்டோரியாம்மா. புரிகிறதா புரியலையா? புரியலையா? பைபிளும் இல்லை, வசனமும் இல்லை, வாசிக்க முடியுமா முடியாதா? சொல்கிறத கேட்டு பைபிள் வாசிக்கணும். அலேலுயா. எத்தனை படிச்சிருக்கீங்க? எவ்வளோ படிச்சிருக்கீங்க அம்மா? ஐயோ அது போதுமே. அலேலுயா. அந்த காலத்து 7வது பிஏக்கு ஈக்குவல். அலேலுயா. நான்லாம் எஸ்எஸ்எல்சி தான். அலேலுயா. நான் பெரிய டிகிரியெல்லாம் படிக்கல. 7வது படித்தவங்களாம் இன்றைக்கி பெரிய ஞானியாக இருக்காங்க. அலேலுயா. எம்எல்ஏ எம்பியெல்லாம் இருக்காங்க. அலேலுயா. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுல ஞானமாக இருக்கு. அலேலுயா. உன் குற்றங்களை கார்மேகம் போலும், உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டு நீ என்னோட திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். அழகா உனக்கு வார்த்தையை சொல்கிறாரு. ஆண்டவர் சமத்தின ஆத்மாக்கள் ஆதாயம் செய். உன் முதுமை காலத்தில் நீ உன்னுடைய உழைப்பின் பயனை சாப்பிடுவேன். உன் முதுமை காலத்தில் உன் உழைப்பின் பயனை நீ உண்ணுவா. அலேலுயா. இப்போ ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தும் மக்களை. அலேலுயா. நீ விக்டோரியாவை இங்கே கொண்டு வந்ததற்கும் ஜென்மராக்கினியை கொண்டு வந்ததுக்கும் ஜென்ம ராக்கினி உலோக ராக்கினி ஆண்டவர் மாதாவுடைய பேரை வச்சுக்கிறாங்க. அந்த ராக்கினியை எது கொண்டு வந்தாங்க? அந்த ராக்கினி எது கொண்டு வந்தாங்க? ஆண்டவர் எது கொண்டு வந்துடுறீங்க மறுபடியும் இந்த கூடாரத்துக்குள்ள? நீ உன்னை படைத்தவளை மறந்துடாது. அல்லேலூயா. உன் தாயை மறந்து விடாது. அல்லேலூயா. உன்னுடைய வீட்டை மறந்துடாத. தாய் வீட்டை விட்டுட்டு போகாது. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? தாய் வீட்டில் இருந்தால் எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். அல்லேலூயா. தாய் இருந்தாலே அந்த வீட்டில் ஒரு தனி மவுசு தான். அல்லேலூயா. தாய் சாப்பாடு போடுறது மாதிரி ஒரு கவலை கிடைக்குமா எங்கேயாவது? தாய் போடுற மாதிரி சாப்பாடு வேறு யாராவது போடுவாங்களா? அவள் வயிற்ற கட்டிட்டு கூட என் பிள்ளை சாப்பிடட்டுமே நினைக்கிறவ தானே. எத்தனை துன்பம் வந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு அம்மா வேணும்னு சொல்கிறவ தானே அம்மா. நான் உலக அதிசயங்களை உலக காரியங்களை ஈண்டு கிடக்க முடியாது, என் பிள்ளைங்களுக்கு நான் நல்ல ஒரு அம்மாவாகணும்னு சொல்கிறவ அந்த தாய் தானே. என் பிள்ளைங்களுக்கு நான் அம்மாவாக இருக்கணும்னு சொல்கிறவ தானே. எனக்கு எத்தனை பாடு வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் செத்து போவேன்னு சொல்கிறவ கூட ஐயோ என் பிள்ளைக்காக நான் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறவ தானே தாய். அப்படிப்பட்ட தாயை மறக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோமா? கரும்புத்தம்பட்டி ஊழியத்துக்கு யாரெல்லாம் வரீங்க? இலவசமாக கூட்டிகிட்டு போவார், இலவசமாக கூட்டிகிட்டு வர. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் வரீங்கன்னு தான் கேட்டால் கை தூக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே
பேச்சே பேசக்கூடாது. யாரெல்லாம் வரீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? எனக்கு வழி தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு வழி தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். என்ன சொல்றாரு? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்கிறார். என்ன சேர்க்கிறார்? வரீங்க. அப்போ வழி யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்கிறார். நீ என்ன செய்யணும்? அப்போ என்னை அனுப்பும். ஆமென். என்ன சொல்லணும்? என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன். என்னை அனுப்பும். என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன். என்னை அனுப்பும். என்னை அனுப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. வலிப்பு வந்து கையில் என்ன கொடுப்பாங்க? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே மகிமை. சொல்லுடா மைக்கு வச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திர ஆராதனை. அன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஸ்கூலுக்கு போக வேண்டாம். அன்றைக்கி எல்லாரும் கூட்டிகிட்டு போயிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று அன்றைக்கி காய்ச்சல் வந்து என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி காய்ச்சல் வந்து என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி காய்ச்சல் வந்து என்ன பண்ணுவேன்? வீட்டில் தருவோம். ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி போனால் என்ன பண்ணுவேன்? வீட்டில் தருவோம். வீட்டில் உட்காந்துக்கவே இல்லை. கொஞ்சம் தலைவலி வந்தால் உட்காந்துக்கவே இல்லை. ஒரு லூஸ் மோஷனாக பிடிக்கிட்டு போதுன்னா உட்காந்துக்கவே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் தேடுறதுக்கு உனக்கு என்ன கேடு? அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை தேடி வா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உனக்கு சுகம் கொடுப்பார். ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அல்லேலூயா. அதை தான் ஏசாயா 47:8 சொல்கிறாரு பாருங்க. வசனம் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. ஏசாயா 47:8 வேகமாய். ஆமென். இன்ப நாட்டம் கொண்டவளே. இரு வெயிட்டு. இன்ப நாட்டம் கொண்டவளே. இன்ப நாட்டம் கொண்டவளே. இன்ப நாட்டம் கொண்டவளே. இன்ப நாட்டம் உலக நாட்டத்து கொண்டவளே. போலிப்பா. அந்த வார்த்தை நிறுத்து. அந்த வார்த்தை நில்லங்க. இன்ப நாட்டம் கொண்டவளே. உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்குறார். இன்ப நாட்டம் கொண்டவனே, இன்ப நாட்டம் கொண்டவளே, எனக்கு அது வேணும் இது வேணும். இன்ப நாட்டம். அல்லேலூயா. எழுந்து நில்லு. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. எழுந்து நின்று. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திர ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாசி இந்த வசனத்தை. ஏசாயா 47:8 இதை இங்கிருந்து பார்த்து வாசி. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்ப நாட்டம் கொண்டவரே, இன்ப நாட்டம் கொண்டவளே, போலி பாதுகாப்புடன் வாழ்பவளே, போலி பாதுகாப்புடன் வாழ்பவளே, எனக்கு நிகர் நானே, எனக்கு நிகர் நானே, வேறு எவரும் இல்லை, வேறு எவரும் இல்லை. நான் கைப்பெண் ஆக மாட்டேன், நான் கைப்பெண் ஆக மாட்டேன், பிள்ளை இழந்து தவிக்க மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொள்பவளே, இப்பொழுது இதை கேள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வாசிங்க. உங்க அம்மாட்ட கூட அல்லேலூயா. மைக்கு கூட அல்லேலூயா. அல்லேலூயா. வாசி சத்தமா. இன்பம் நாட்டம் கொண்டவளே, இன்பம் நாட்டம் கொண்டவளே. சத்தமா. போலி பாதுகாப்புடன் வாழ்பவளே, போலி பாதுகாப்புடன் வாழ்பவளே, எனக்கு நிகர் நானே, எனக்கு நிகர் நானே, வேறு எவரும் இல்லை, வேறு எவரும் இல்லை. நான் கைப்பெண் ஆக மாட்டேன், நான் கைம்பெண் ஆக மாட்டேன், பிள்ளை இழந்து தவிக்க பிள்ளை மாட்டேன் இழந்து தவிக்க மாட்டேன் என்று தனக்குள் சொல்பவளே, இப்போது இதை கேள். இப்போது இதை கேள். இன்னைக்கு நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தான் நடக்கிறோம். எனக்கு ஒன்றும் வராது. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என் இஷ்டம் போல் நான் சுற்றி தருவேன், என் இஷ்டம் போல் நடப்பேன், என் இஷ்டம் போல் போவேன். நீ யார் என்ன சொல்கிறதுக்கு? இங்கே வசனம் சொல்லுது, இன்ப நாட்டம் கொண்டவளே, இன்ப நாட்டம் கொண்டவளே. என்ன சொல்லுது? இன்ப நாட்டம் கொண்டவளே. என்ன சொல்லுது? இன்ப நாட்டம் கொண்டவளே, போலி பாதுகாப்புடன். போலி பாதுகாப்பு. நீ நிற்கிற இடத்துல நான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கேன். நான் நல்லா பில்டிங்கில் சுற்றி எனக்கு காம்பவுண்ட் வால் இருக்குது, நாய் பாதுகாப்பு இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன் நினைக்கிறியே. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நிகர் நானே, எனக்கு நிகர் நானே, எனக்கு நிகர் நானே. நான் என்ன பார்த்துக்க தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும் சொல்லி திரியிறியே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. எனக்கெல்லாம் தெரியும் சொல்றியே. அடுத்து சொல்ற பாரு, வேறு எவரும் இல்லைன்னு சொல்றியே. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்ற? வேறு எவரும் எனக்கு வேறு யாரும் தேவையில்லைன்னு சொல்றியே. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றியே. எனக்கு ஒன்றும் ஆயிராதுன்னு சொல்றியே. அல்லேலூயா. சொல்றமா சொல்லலையா? சொல்றமா சொல்லலையா? சொல்றமா சொல்றது இல்லையா? தனக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம் எனக்கு ஒன்றும் ஆகாது.
எனக்கு ஒன்றாகாது, நான் விதவை ஆக மாட்டேன், கைம்பெண் ஆக மாட்டேன், என் பிள்ளைகளை இழக்க மாட்டேன், எல்லாம் இழந்து தவிக்கிற நேரம் இன்னைக்கு. அல்லேலூயா, இயேசுவுக்கு நன்றி. எல்லாத்தையும் இழந்து பிள்ளை இழந்து தவிக்க மாட்டேன், என் பிள்ளைகளை இழந்து தவிக்க மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொள்பவளே, தனக்குள் இந்த வசனத்தை உங்கள் வீட்டு நிலைகளில் எழுதி வைங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை படிங்க. அல்லேலூயா. சொல்லி இப்பொழுது இதை கேள். அல்லேலூயா, அல்லேலூயா. 9ஆம் வசனம் சொல்லப்படுது, இவை இரண்டும் திடீரென ஒரே நாளில் உனக்கு நேரிடும். இப்ப பாருங்க, இவை இரண்டும் திடீரென உனக்கு எப்படி நேரிடும்? கைம்பெண் எப்படி நேரிடும்? இவை இரண்டும் ஒரே நாள் உனக்கு நேரிடும் என்று சொன்னால் நீ கைம்பெண் ஆக மாட்டேன்னு சொல்ற, விதவை ஆக மாட்டேன்னு திமிரா நடக்கிற. அல்லேலூயா. என்ன செய்யற? எனக்கு விதவையெல்லாம் ஆக மாட்டேன், நான் என் புருஷெல்லாம் எப்போவுமே நல்லா இருப்பான், நான் விதவையே ஆக மாட்டேன்னு சொல்லி திமிரா நடக்கிறோம். எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி நடக்கிறவ. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. பிள்ளை இழந்து தவிக்க மாட்டேன், என் பிள்ளைகளை ஒன்றும் ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஆண்டவர் நம்பிக்கை என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளை இழந்து நான் தவிக்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு எல்லாம் பண்ணுவார் என்று சொல்லி சொல்பவளே. அல்லேலூயா. இப்பொழுது இதை கேள். அதை விட்டுடு. அல்லேலூயா. இவை இரண்டும் திடீரென உனக்கு சம்பளம். உன் கணவனை இழப்பாய், நீ விதவையாவை, உன் பிள்ளைகளை இழப்பாய். அல்லேலூயா. என்னோட வசனம் இப்படி சொல்லுது. சொல்லுதா சொல்லலையா? சொல்லுதா சொல்லலையா? சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். இவை இரண்டும் திடீரென ஒரே நாளில் நிகழ்ந்ததா இல்லையா? கொரோனா டைமில் நிகழ்ந்ததா இல்லையா? எத்தனை பேர் விதவைகள்? அல்லேலூயா. நினச்சி பார்த்தாங்களா? இப்போ பார்டரில் ஃபயர் பண்ணி அங்கே செத்தாங்களே, எத்தனை பேர் விதவைகள்? நினச்சி பார்த்தாங்களா? ஆனால் ஆண்டவனை கொண்டு வந்து பத்திரம் வச்சிருக்கிறாரு. நினச்சி பார்க்க மாட்டியா நீ? நினச்சி பார்க்குறியா பார்க்கலையா? பார்க்கலையா? வாசிக்க மீண்டும் அந்த வசனத்தை. இவை இரண்டும் திடீரென ஒரே நாளில் உனக்கு நேரிடும். பில்லி சூனியங்கள் நீ கையாண்டாலும் உச்சரித்தாலும் பிள்ளை இழப்பும் கைமையும் முடிவில் உன்மேல் வந்தே தீரும். அல்லேலூயா. புரிகிறதா? எத்தனை பேர் புரிகிறது? இதெல்லாம் வராது நம்ம நினைக்கவே கூடாது. எப்படினாலும் நமக்கு வரும் என்ற பயம் இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? எவரையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கெல்லாம் தெரியும், நான் பார்த்துக்குவேன், எனக்கெல்லாம் நடக்கும்னு சொல்லி நடக்கிறேன்ல. அப்படி நடக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 46:12 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீ உன் சிறு வயது முதல் இல்ல கடின மனத்தோரே. 12ஆம் வசனம். கடின மனத்தோரே, வெற்றிக்கு வெகு தொலைவில் இருப்பவரே செவி கொடுங்கள். கடின மனத்தோரே. அல்லேலூயா. கடின மனத்தோரே. பவுல் இப்படி தான் போதிச்சுட்டு இருக்கவங்க, அங்கே இருக்கவங்க சில பேர் என்ன பண்ணாங்க? கடின உள்ளத்தோரே. அல்லேலூயா. அது எங்கே பார்த்தோம்? லீனாம்மா? எங்கே பார்த்தோம்? கடின மனத்தோரே. திருத்துதர் பணிகள் இருக்கு பாரு. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. அல்லேலூயா. 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 இயேசுவுக்கு நன்றி. இங்கே கிடைச்சதா கிடைக்கலையா? திருத்துதர் பணிகள் இருக்குது, சீக்கிரம். 27ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம், வேகமாய். ஆமென். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். ஆமென், ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு ஆராதனை. தட்டி தடவியாவது கடவுளை தேடுன்றதுக்காக தான் இந்த ஏசாயால் இந்த வசனம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. புரியலையா? இப்போ ஏசாயால் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னால்,
இன்ப நாட்டம் கொண்டவளே, போலி பாதுகாப்புடன் வாழ்பவளே, எனக்கு நிகர் நானே வேறு எவளும் என்று நான் கைமண் ஆக மாட்டேன், பிள்ளை எழுந்து தவிக்க மாட்டேன் என்று தமக்குள் சொல்லிக் கொள்பவளே, இப்பொழுது இதை கேள், இது திடீரென்று உனக்கு சம்பவிக்கும் என்று அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் ஏன் அனுப்புகிறார் என்று சொன்னால், 27ஆம் வசனம் திருத்தூதர் பணிகள் 17:27 சொல்லுது. வாசிக்கலாம். கடவுள் தம்மை அவர்களை தேட வேண்டும் என்பதற்காக. கிடைச்சதா கிடைக்கலையா? லீனாமா கிடைச்சதா கிடைக்கலையா? வாசி. கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக. கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். வாசி மறுபடியும். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். அடுத்து தட்டி தடவியாவது தம்மை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலே உள்ளார். அல்லேலூயா. 28ஆம் வசனம். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவியர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்டவர் நமக்கு எப்படியாவது தட்டி தடவியாவது. எப்படி நீ ஆண்டவர்கிட்ட இருக்குன்றது அவர் விருப்பம். புரிந்தவர்கள் ஆமென் ஆமென். இதெல்லாம் சம்பவிக்குமா? அவர் விட மாட்டார். அல்லேலூயா. ஆனால் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? வார்னிங் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஒரு வார்னிங். இது மாதிரி இப்படியாவது நடக்கும், நீ இப்போவே கேளு, உஷராயிரு. ஆனால் எப்படியாவது நீ என்ன தேடணுன்றதுக்காக தான் தட்டி தடவியாவது. ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சத்தமாய் நம்ப மறுத்து திரண்டிருந்த மக்கள் முன்னால் இந்நெறியை இகழ்ந்து பேசினர். ஆமென். அவர் அவர்களை போது சிலர் கடின உள்ளத்தோராய் நம்ப மறுத்து திரண்டிருந்த மக்கள் முன்னால் இகழ்ந்து பேசினர். இகழ்ந்து நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, சத்தமாக சொல்ல வேண்டியது. நீ மௌனம் சமைச்சாலே முடிஞ்சு போச்சு. ஆண்டவரை இழந்து விட்டார். நீ அந்த இடத்துல எங்கே நீ சைலண்ட் ஆகிட்டேனால முடிஞ்சு போச்சு. நீ ஆண்டவர் மறந்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிசாசு உனக்குள்ளே பூந்துட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் உன்னை சைடில் கொண்டு போயிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆணுடைய தூயாவுடைய பிரசன்னை உனக்கு வந்து எடுத்துட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. என் வார்த்தைகளை கேள், நான் உன்னை எதுக்காக அழைச்சேன்னு சொல்லி ஏசையா சொல்லி அதிலிருந்து கொண்டு வந்து என் மாட்சியை யாருக்கு நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீ எனக்காக ஆர்ப்பரிப்புடன் பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி கடின உள்ளத்தோரே கடின இதயத்தோடு இருப்பவர்களே எனக்காக நீங்கள் ஜெபிங்க பிடிங்கன்னு சொல்லி கொடுத்த தேவன் சமூகத்தில் நீ என்ன பண்ணுற? அவருடைய வார்த்தைகளை கேட்டு என்ன செய்கிறீங்க? திருத்தூதர் பணிகள் 19:9 சிலர் கடின உள்ளத்தோராய் நம்ப மறுத்து திரண்டிருந்த மக்கள் முன்னால் இந்நெறியை நம்ம அப்படித்தானே பேசுகிறோம். அல்லேலூயா. இன்னும் ஏன் எனக்கு இப்படி வார்த்தை வந்துடுச்சு, இது ரொம்ப ரொம்ப இதான் பயமாக இருக்கே. அப்படி இல்லை, அவர் அப்படி பண்ணுறவர் கிடையாது. அல்லேலூயா. தட்டி தடவியாவது நீ ஆண்டவர் சமயத்தில் இருக்குன்றது தான் அவருடைய விருப்பம். இறுதி ஜபம். லீனாமா இறுதி ஜபம் எழுந்து நிற்போம். மைக்குடு. ஆமென். சத்தமாக. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு அருமையான இந்த மதிய வேலையில் அப்பா நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தைக்காக உண்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து, எங்களை பெயர் சொல்லி அழைத்து, எங்களுக்கு நீர் பாதுகாப்பு கொடுத்து, நாங்கள் எப்படி அப்பா உம்முடைய பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவரே இன்றைக்கு தெளிவாக நீர் எங்களுக்கு விலக்கி கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜினி, நீர்நிலை வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும்போதும் அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உண்மையில் பற்றி எரியாது என்று ஆண்டவரே இந்த அனைத்து பாதுகாப்பு வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்தப்பா. பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த ஊழியம் செய்வதற்காக எங்களை அழைத்த தேவன் இந்த இறைவார்த்தையை நீர் எங்களுக்கு இந்த மதிய வேளையில் கொடுத்து நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை அப்பா அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள் என்று
நீர் என்னோடு சொல்லியதுபடி அப்பா எங்கள் அனைவரோடும் நீர் எங்கள் கூட இருந்து நாங்கள் அப்பா பார்வை இழந்தோருக்கு அப்பா உம்முடைய பார்வையை கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையிலிருந்து மீட்கவும் இந்த ஊழியத்திற்காக நீர் எங்களை அழைத்தீர். முன்ன அறிவித்தவை நிகழ்ந்துவிட்டன, புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன், இவை தோன்றும் முன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று நீர் சொன்ன பிரகாரமாக எங்களுக்கு முன்னரே நீர் அறிவித்த இந்த ஊழியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் எங்கள் காதுகள் திறந்து ஆண்டவரே அதை நாங்கள் கவனமாய் கேட்டு நாங்கள் பார்வையற்றவர்களாய் இருக்காதபடி எங்கள் ஊழியங்களை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்பை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு உலக வாழ்க்கைக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்காதபடி அப்போ உன்னதமான இந்த வாழ்க்கையை அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் இன்றைக்கு நீர் எங்களுக்காக நீர் எங்களை அழைத்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து எங்கள் ஊழியத்தை செய்யும்படி எங்களை நீர் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்காக நாங்கள் புதியதொரு பாடல் பாடவும் உலகின் எல்லை வரைக்கும் உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடவும் நாங்கள் கடலில் பயணம் செய்யும்பொழுது கடல்வாழ் உயிரினங்களே தீவு நாடுகளே அவற்றில் குடியிருப்போர் அவற்றை பற்றி போற்றும்படி அப்பா நாங்கள் அனைவரும் இன்றைக்கு மதிய வேளையில் நாங்கள் ஒன்று கூடி உம்மை நாங்கள் புகழ்ந்து உம்முடைய மாட்சியை நாங்கள் விளங்கும்படி செய்ததற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சிறு ஜெபத்தை உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே ஆமென். ஆமென். இறுதியாக ஒரு வசனம் வாசிக்கலாம் வேகமாய். ஏசாயா 55:13. ஏசாயா 55:13 வேகமாய். ஏசாயா 53:13. ஆமென். ஆமென். முச்செடிக்கு பதிலாக ஏசாயா 54:13. மன்னிக்கவும், ஏசாயா 54:13. ஆமென். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். ஆமென். ஆமென். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். ஆமென். ஆமென். எப்படி கொண்டாந்து முடிக்கிறார் பாரு. ஆமென். 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 உன் பிள்ளைகளை இழந்து போயிடுவான்னு சொன்னார், நீ விதவி ஆயிடுவேன்னு சொன்னார். ஆனால் சொல்கிறாரு, நீ எப்படியா தட்டி தடைவாது என்கிட்ட வரணுன்றது தான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இப்போ சொல்கிற வார்த்தை, உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே. கற்றுத் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே புகழ். உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். இப்போ என்ன செய்யணும்? ஒரு பாடல். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி பாடுறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நடத்தி மாவரட்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. கரங்களை நல்ல சத்தமாக தட்டி அல்லேலூயா. இயேசுவே மக்கள் நன்றி. ஆமென். ஆமென்.